தேவனுக்கே மகிமை. இன்றைய வல்லமையின் வார்த்தை லூக்கா 13:12. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டார் என்று சொன்னார். இது தேவாலயத்துல 18 வருஷமா இருந்த நிமிரக்கூடாத கூனியை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. அதே போல இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நிமிரக்கூடாத படிக்கு நம்மை கூனியாக்க வைத்து நம்மை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பாடுகளையும் கர்த்தர் நம்மை விட்டு மாற்றி நம்மை நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறார். அது மட்டும் இல்லாம நாம் அவருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் மாறுவோம். இயேசு தம்முடைய கைகளை அவள் மேல் வைத்த உடனேயே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நிமிரக்கூடாதபடி செய்து கொண்டிருக்கிறதான எல்லா காரியங்களும் அவர் மாற்றி நம்மை தேவனை மகிமைப்படுத்த செய்ய போகிறார். நாம நினைச்சிட்டு இருக்கலாம், இவ்வளோ வருஷமும் நான் அவருடைய பாதத்துல தான் இருக்கேன், இவ்வளோ வருஷம் நான் ஜெபிக்கிறேன், ஆனா எனக்கு மட்டும் இந்த பாடு போகலையே, எனக்கு மட்டும் இந்த விடுதலை ஆகலையேன்னு சொல்லி கலங்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக தான் கடந்து வருகிறது. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களை நிமிர்ந்து நடக்க செய்து அவரை மகிமைப்படுத்தும்படியாக செய்ய போக. ஆனா 18 வருஷமா அவங்க தேவாலயத்திலே தான் காத்திருந்தாங்க. அதே போல நீங்களும் நானும் அவர்கள் சமூகத்துல சோர்ந்து போகாம விசுவாசத்தோட காத்திருக்கும் போது நாம் ஜெயமுள்ள வாழ்க்கையை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறுவோம். விசுவாசித்தீர்களானால் தலைகளை தாழ்த்துவோம். இன்றும் நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. எப்படி 18 வருஷம் அந்த ஸ்திரீ கூனியா இருந்து கஷ்டப்பட்டாங்களோ அதை மாற்றி நீங்க அவங்களை நிமிர்ந்து நடக்க செய்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக செய்தீங்களோ, அதே போல நீங்க எங்களையும் செய்ய வைக்க போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராக. வல்லமையில் வளரு, வல்லமையாயிரு. God bless you.